12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.3 இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். a வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் கமா b வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் பிளஸ் 5j கேப் பிளஸ் 2k கேப் கமா c வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப் எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் ஈக்குவல் டு a டாட் c into b minus b dot c into a. இரண்டாம் சப்டிவிஷனில் a cross b cross c equal to a dot c into b minus a dot b into c என்பவற்றை சரிபார்க்க என கேட்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதை எழுதிக்கலாம். சப்டிவிஷன் 1 a cross b cross c வெக்டார் equal to a வெக்டார் டாட் c வெக்டார் பெருக்கல் b வெக்டார் மைனஸ் b வெக்டார் டாட் c வெக்டார் பெருக்கல் a வெக்டார். இந்த இடத்துல இடதுபுற மதிப்பை முதல்ல எடுக்கலாம். இடதுபுற மதிப்பு LHS ஆனது a வெக்டார் கிராஸ் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். பிராக்கெட்னு ஒன்று இருக்கும் பொழுது பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு தான் முதல்ல மதிப்பு கணக்கிடணும். a கிராஸ் b கணக்கிடலாம். வெக்டார் பெருக்கம் என்பது அணிக்கோவை முறையில் கணக்கிடும் பொழுது ijk கொடுப்போம். a வெக்டாரின் மதிப்புகளானது a வெக்டாரோட ijkவின் மதிப்புகள் 2 3 மைனஸ் 1. b வெக்டாரின் ijkவின் மதிப்புகளானது 3 5 2 3 5 2. இதற்கு மதிப்பு கணக்கிடலாம். ஐகேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆக போக 3 மைனஸ் 1 5 2 என்ற சிற்றணிக்கோவையை பெருக்க 3 பெருக்கல் 2 6 1 பெருக்கல் 5 மைனஸ் 5க்கு பிளஸ் 5ன்னு கொடுக்கலாம். அடுத்த எண்ணுக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் ஜே கேப். முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆக போக 2 மைனஸ் 1 3 2 2 பெருக்கல் 2 4 3 பெருக்கல் மைனஸ் 3 மைனஸ் 3க்கு பிளஸ் 3ன்னு குறிப்பிடலாம். பிளஸ் கே கேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆக போக 2 பெருக்கல் 5 10 3 பெருக்கல் 3 9 பிளஸ் 9க்கு மைனஸ் 9ன்னு பிரதியிடலாம். 6 பிளஸ் 5 மதிப்பு 11i மைனஸ் 7j 10 மைனஸ் 9 மதிப்பு 1 பிளஸ் 7k. இது a கிராஸ் b. a கிராஸ் b யுடன் அடுத்து சி வெக்டாரை பெருக்கலாம். a கிராஸ் b பெருக்கல் சி வெக்டார். a கிராஸ் b இன் மதிப்பு 11i மைனஸ் 7j பிளஸ் k கேப் பெருக்கல் அதாவது கிராஸ் சி கேபின் மதிப்பானது மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். அணிக்கோவை முறையில் வெக்டார் பெருக்கம் செய்யும் பொழுது ijk. முதல் மதிப்பில் ijkவின் மதிப்புகள் 11 மைனஸ் 7 1. அடுத்த ஒன்றில் ijkவின் மதிப்புகளானது மைனஸ் 1 மைனஸ் 2 3. இதற்கு மதிப்பு கணக்கிடுறோம். மதிப்பு கணக்கிடுவதற்கு முதல் மதிப்பு i கேப் எடுத்துட்டு சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆக போக மைனஸ் 7 1 மைனஸ் 2 3ஐ பெருக்கும் பொழுது 7 பெருக்கல் 3 21 மைனஸ் 21 1 பெருக்கல் 2 மைனஸ் 2க்கு பிளஸ் 2ன்னு குறிப்பிடலாம். இரண்டாவது என்றுக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் ஜே கேப். 11 பெருக்கல் 3 முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆக போக சிற்றணிக்கோவை மதிப்பு 11 பெருக்கல் 3 33 1 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 1ற்கு பிளஸ் 1ன்னு குறியை மாற்றலாம். கே கேபின் மதிப்பு 11 மைனஸ் 2 மைனஸ் 22 1 பெருக்கல் 7 7 பிளஸ் 7ன்னு வருது மைனஸ் 7ன்னு குறிப்பிடலாம். இப்போ மைனஸ் 12 பிளஸ் 2 மைனஸ் 12 பிளஸ் 2 எனும் பொழுது மதிப்பானது 21லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 19 மைனஸ் 19 ஐ கேப். அடுத்து 33 பிளஸ் 1 மதிப்பானது 34. வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 34 ஜே கேப். 22 பிளஸ் 7 மதிப்பு 29 மைனஸ் 29 கே கேப். இதை சமன்பாடு 1ன்னு வைக்கலாம். RHS மதிப்பு வலதுபுற மதிப்பு எடுக்கிறோம். வலதுபுறம் கணக்கிட வேண்டியது a வெக்டார் டாட் சி வெக்டார் பெருக்கல் b வெக்டார் மைனஸ் b வெக்டார் டாட் சி வெக்டார் பெருக்கல் a வெக்டார். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடலாம். a டாட் சியின் மதிப்பானது a வெக்டார் ஆனது i கேப். a வெக்டார் ஆனது 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் k கேப் டாட் சி வெக்டார் என்பது மைனஸ் i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். புள்ளி பெருக்கமானது i உறுப்போட i உறுப்பு j உறுப்போட j உறுப்பு k உறுப்போட k உறுப்புகளை பெருக்கிறப்ப தான் மதிப்பு கிடைக்கும். ijk மாற்றி பெருக்கும் பொழுது அதனுடைய புள்ளி பெருக்க மதிப்பு 0 ஆகும். எனவே ஐயின் மதிப்பு 2 பெருக்கல் மைனஸ் 1 பிளஸ் j மதிப்புகள் 3 பெருக்கல் மைனஸ் 2. அடுத்து k மதிப்புகளானது மைனஸ் 1 பெருக்கல் 3. 2 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3 6
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 3. 2 + 6 8, 8 + 3 இன் மதிப்பானது 11, மைனஸ் 11 என்பது A டாட் சியின் மதிப்பு. அடுத்து A டாட் சியோட எதை பெருக்கணும்? B வெக்டாரை பெருக்கலாம். A டாட் சியின் மதிப்பானது மைனஸ் 11 பெருக்கல் B வெக்டாரின் மதிப்பானது 3i + 5j + 2k. பெருக்கும் பொழுது மைனஸ் 11 பெருக்கல் 3 மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 பெருக்கல் 11 22k. A டாட் சி பெருக்கல் B கணக்கிட்டுட்டோம். இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது B வெக்டார் டாட் C வெக்டார். B வெக்டாரின் மதிப்பு 3i + 5j + 2k டாட். C வெக்டாரின் மதிப்பு -i மைனஸ் 2j + 3k. புள்ளி பெருக்கம் ஐயுடன் i, j உடன் j, k உடன் kவை பெருக்கும் பொழுது 3 பெருக்கல் -1 + 5 பெருக்கல் -2 + 2 பெருக்கல் 3. 1 பெருக்கல் 3 3 -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 10. 2 பெருக்கல் 3 இன் மதிப்பு 6, மைனஸ் 13 + 6. இரண்டு எண்களையும் கூட்டும் பொழுது மதிப்பானது 13ல் 6 கழிச்சிட்டோம்னா 7 -7. B டாட் சியுடன் பெருக்க வேண்டியது A இன் மதிப்பு. இப்போ B டாட் சி பெருக்கல் A வெக்டார். B டாட் சியின் மதிப்பு -7 பெருக்கல் A வெக்டார் என்பது 2i + 3j -k. 7 2 14 மைனஸ் 14i 3 21 மைனஸ் 21j மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7k. அடுத்து இரண்டு மதிப்புகளையும் கழிக்கணும். முதல் மதிப்பு A வெக்டார் டாட் C வெக்டார் பெருக்கல் B வெக்டார் மைனஸ் B வெக்டார் டாட் C வெக்டார் பெருக்கல் A வெக்டார். A டாட் C பெருக்கல் B இன் மதிப்பானது மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் 22k. ஒரு மைனஸ். B டாட் C பெருக்கல் A வின் மதிப்பானது மைனஸ் 14i மைனஸ் 21j ப்ளஸ் 7k. ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும் பொழுது மதிப்பானது மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் 22k. அடுத்த ஒன்று மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 21j மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மதிப்பு மைனஸ் 7k. ஐ உறுப்புகள் இரண்டையும் கூட்டும் பொழுது 33உடன் 14 கூட்டிட்டோம்னா மதிப்பானது 19. மைனஸ் குறி மைனஸ் எண் 33 பெரிய எண்ணாக இருக்கிறதுனால மதிப்பு மைனஸ் 19ன்னு கொடுக்கலாம். 55ல் 21ஐ கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் 34j மைனஸ் 22 மைனஸ் 7 இரண்டையும் கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் 29k. இதை சமன்பாடு 2ன்னு கொடுக்கலாம். 1 மற்றும் 2ஐ ஒப்பிடலாம். 1 மற்றும் 2ஐ ஒப்பிடும் பொழுது மைனஸ் 19i மைனஸ் 34j மைனஸ் 29kன்னு மதிப்புகள் சமமாக இருக்கிறதுனால இடதுபுறமும் வலதுபுறமும் ஒன்றுக்கொன்று சமமாகும். எனவே 1 மற்றும் 2லிருந்து LHS ஈக்குவல் டு RHS. LHS equal to RHS. Therefore, A vector cross B vector cross C vector equal to A vector dot C vector into B vector minus B vector dot C vector into A vector என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து சப்டிவிஷன் 2. இரண்டாம் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது A cross B cross C equal to A vector dot C vector பெருக்கல் B vector minus A vector dot B vector பெருக்கல் C vector கணக்கிடணும். இடதுபுற மதிப்பு எடுக்கிறோம். LHS. LHS என்பது A vector cross B vector cross C vector. பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதன் மதிப்பு முதல்ல கணக்கிடலாம். B vector cross C vectorஇன் மதிப்பு கணக்கிடுறோம். அணிக்கோவை முறையில் மதிப்பு கணக்கிடுவோம். I, J, K. B vectorஇன் மதிப்பானது ijkவின் மதிப்புகள் 3 5 2. C வெக்டாரின் மதிப்புகளானது -1 -2 3 -1 -2 3. இதை சுருக்கலாம். முதல் மதிப்பு I கேப் பெருக்கல் முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆக போக 5 2 -2 3ஐ பெருக்கும் பொழுது 3 பெருக்கல் 5 15 2 4 -4க்கு +4ன்னு குறிய மாற்றலாம். இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றும் பொழுது -j கேப் 3 பெருக்கல் 3 9 1 பெருக்கல் 2 -2க்கு +2ன்னு கொடுப்போம். ப்ளஸ் கே கேபின் சிற்றணிக்கோவை முதல் மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக 3 2 6 -6 ஓரஞ்சு 5 -5க்கு +5ன்னு குறிப்பிடலாம். 15 + 4இன் மதிப்பு 19i -11j
-6 + 5 எனும் பொழுது மதிப்பு -1. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கே. இது பி கிராஸ் சியின் மதிப்பு. அடுத்து ஏ கிராஸ் பி கிராஸ் சியின் மதிப்புகள் கணக்கிடலாம். இதுவும் வெக்டார் பெருக்கத்தை பயன்படுத்தி தான். ஐஜேகே ஏ வெக்டாரின் மதிப்புகளானது ஐஜேகேவின் மதிப்புகள் 2, 3, -1. பி கிராஸ் சியின் மதிப்புகளானது 19, -11, -1. ஐ கேபின் சிற்றணிக்கோவை மதிப்பு முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆக போக 3 -1 -11 -1 பெருக்கலாம். 1 பெருக்கல் 3 -3. ஒரு 11 11 + 11க்கு -11ன்னு குறிப்பிடலாம். அடுத்து மைனஸ் ஜே கேபு சிற்றணிக்கோவை மதிப்பு 2 -1 19 -1 2 பெருக்கல் -2 -2 ஒரு 19 -19க்கு +19ன்னு குறிப்பிடலாம். அடுத்து ப்ளஸ் கே கேபு முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக மதிப்பானது 2 3 19 -11 பெருக்கலாம். 2 பெருக்கல் -11 -22 3 பெருக்கல் 19 எனும் பொழுது 57 +57ன்னு வரும். -57ன்னு கொடுக்கலாம். கே கேபின் மதிப்பாகும். -3 -11 எனும் பொழுது -14 ஐ கேப். 19 -2 17 மைனஸால் பெருக்கும் பொழுது -17 ஜே கேபு. -22 -57 கூட்டிட்டோம்னா -79 ப்ளஸ் இன்ட்டு -79 கே கேபு. இதை சமன்பாடு 3ன்னு எடுக்கலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் வலதுபுற மதிப்பு கணக்கிடலாம். வலதுபுறத்தில் கணக்கிட வேண்டியது ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் பெருக்கல் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பெருக்கல் சி வெக்டார். பிராக்கெட்டுன்னு இருக்கிறப்ப எதை கணக்கிடலாம்? பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடலாமா? அப்போ ஏ டாட் சி தான் நம்ம கணக்கிட வேண்டியது. ஏ வெக்டாரின் மதிப்பு 2i + 3j - k டாட்டு. சி வெக்டாரின் மதிப்பு என்ன? -i -2j + 3k. ஐஜேகேவின் மதிப்புகளை பெருக்கும் பொழுது முதல் பிராக்கெட்டில் 2 அடுத்து -1 ப்ளஸ் ஜே மதிப்புகள் 3 பெருக்கல் -2 கே மதிப்புகள் -1 பெருக்கல் 3 1 2 -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு 3 3 -2 ப்ளஸ் -6 எனும் பொழுது -8 -8 -3ஐயும் கூட்டிட்டோம்னா -11. ஏ டாட் சியோட பெருக்க வேண்டியது எதன் மதிப்பு? பி வெக்டார். அப்போ ஏ டாட் சியின் மதிப்பு -11. பி வெக்டாரின் மதிப்பானது 3i + 5j + 2k. இதை பெருக்கலாம். -11ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பு -11 பெருக்கல் 3 -33i ப்ளஸ் இன்ட்டு -5 பெருக்கல் 11 -55j -11 பெருக்கல் 2 22k. இது ஏ டாட் சி பெருக்கல் பியின் மதிப்பு ஆகும். ஏ டாட் சி பெருக்கல் பியின் மதிப்பு. அடுத்து இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது ஏ டாட் சி பெருக்கல் சி. ஏ டாட் பி கணக்கிடலாம். புள்ளி பெருக்கம் ஏ வெக்டாரின் மதிப்பானது ஏ வெக்டாரின் மதிப்பு 2i + 3j - k டாட் பி வெக்டார் என்பது 3i + 5j + 2k. ஐயுடன் i, ஜேவுடன் j, கேவுடன் கேவை பெருக்கும் பொழுது ஐயின் மதிப்பு 2 பெருக்கல் 3 ப்ளஸ் ஜே மதிப்பு 3 பெருக்கல் 5 அடுத்து கே மதிப்புகளானது -1 பெருக்கல் 2 2 3 6 3 15 ப்ளஸ் இன்ட்டு -2 15 + 2இன் மதிப்பு 21 21ல் 2 கழிக்க போக மதிப்பானது 19 ஆகும். ஏ டாட் பியின் மதிப்பு என்ன? 19. ஏ டாட் பியோட பெருக்க வேண்டியது சியின் மதிப்பு ஆகும். ஏ டாட் பி பெருக்கல் சி வெக்டார். ஏ டாட் பியின் மதிப்பு 19 பெருக்கல் சி வெக்டாரை எடுத்து எழுதிடலாம். சி வெக்டார் என்பது 19 பெருக்கல் -i கேப் -2j கேப் ப்ளஸ் 3k கேபு. 19 -1 -19i கேப் 19 பெருக்கல் 2 -38j கேப் 19 பெருக்கல் 3 ப்ளஸ் 57k கேபு. இரண்டு மதிப்புகளையும் கழிக்கலாம். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் பெருக்கல் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பெருக்கல் சி வெக்டார். முதல் ஒன்றோட மதிப்பானது -33i -55j -22k மைனஸ் இரண்டாவது மதிப்பு -19i -38j +57k ஆகும். பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். -33i -55j -22k. இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது -× - +19i -× - +38j
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 57 கே. ஐ உறுப்புகளை கூட்டிட்டோம் அப்படின்னா 33ல் 19 கழிக்க போக 14 மைனஸ் 14 ஐ. 55ஓட 38 கூட்டுறோம், இரண்டு மதிப்புகளையும் கழிக்கலாம். மைனஸ் 55 ப்ளஸ் 38 எனும் பொழுது 17 மைனஸ் 17 ஜே. 22 ப்ளஸ் 57 79 மைனஸ் 79 கே. இது சமன்பாடு 4ன்னு எடுக்கலாம். 3 மற்றும் 4வது சமன்பாட்டுடன் 3 மற்றும் 4வது சமன்பாட்டை ஒப்பிடலாம். 3வது சமன்பாட்டிலையும் மைனஸ் 14i மைனஸ் 17j மைனஸ் 79 கே. 4ஆம் சமன்பாட்டின் மதிப்பு சமமாகும். எனவே 3 மற்றும் 4லிருந்து LHS ஈக்குவல் டு RHS, அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார் டாட் C வெக்டார் பெருக்கல் B வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் பெருக்கல் C வெக்டார் என்பது சரிபார்க்கப்பட்டது. Thank you.